ஒரு நிமிஷம் உங்கள் மனசுலே கை வச்சு பாருங்க. யாரையாவது வெறுப்பாக நினைக்கிறீங்களா? ஒருவேளை கணவன் மனைவின்னு பிரிஞ்சு இருப்பாங்க, ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருப்பாங்க. அதோ அந்த பிரிஞ்சு போன கணவரையோ மனைவியோ நினைக்க வெறுப்பாக இருக்கும். அப்படி வெறுப்பு வேண்டாம். அந்த வெறுப்பையும் கூட நீ ஆண்டு விட்டு வை. பிரிஞ்சு போன கணவரையோ பிரிஞ்சு போன மனைவியோ சில நேரத்தில் தீர்ப்பிட முடியாது அப்படின்னு நினைப்போம். நீ தீர்ப்பிடாத, கடவுள் பார்த்துக்கொள்வார். தப்பு செய்தது யார், அவங்களை யார் தண்டிப்பாங்க? கடவுள் ஒருவருக்கே அது உரிமை. ஒருவரை பற்றி தீர்ப்பிடவும் அவருக்கு தண்டனை கொடுப்பதும் கடவுளுக்குரியது. அதனால் நம்ம நெஞ்சத்தில் அன்பும் பாசமும் மன்னிப்பும் இருக்கு.